ஓகே ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 43 ரூபா கிடச்சிருக்கு. இந்த அரிசி மூட்டை எடுத்து வர அதாவது பல்க் ஆர்டர் என்ன எக்ஸ்ட்ரா தருவாங்களா? தேங்க்யூ ப்ரோ. நான் தான் ப்ரோ. ஆனால் ரேபிடோ தரப்புல வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம ஜெப்டோ டெலிவரி தான் ஓட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி எத்தனை ஹவர் ஓட்ட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம 4 hours நான் ஸ்டாப்பாக ஜெப்டோ ஓட்ட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மார்னிங் 2 ப்ளீக் ஸ்லாட்டை கம்ப்ளீட் பண்ணி ஸோ 218 ரூபா ஆர்டர் எனிக்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா 172 ரூபா இன்சென்டிவ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய ஆர்டர் எனிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே இன்சென்டிவ்லாம் போட்டிருக்காங்க. உங்கள் சைடில் போகிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இன்றைக்கி எப்படி ஆர்டர்ஸ் வருது, இனி நம்ம எவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறோம். எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஓட்ட போகிறோம் அப்படின்னா, ஸோ 9 AM to 1 PM வரைக்கும் அந்த 4 hours நம்ம நான் ஸ்டாப் ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்புறம் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லா டெலிவரியை பற்றி நம்ம சேனலில் வீடியோஸாக போடுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க டிஸ்கில் போகலாம். இது இங்கே மேலே ஆஃப்லைன் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ஆஃப் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது ஆன் கொடுத்தா ஆன்லைன் வந்து ஆகாது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஆப் வந்து நம்ம ரேப்பிடோ மாதிரி கிடையாது. ஸோ சென்னையிலேருந்து எங்கே வந்து ஆன் பண்ணலாம் மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து ஜெப்டோ வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோரில் போய் தான் நம்ம வந்து ஆனே பண்ண முடியும். நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் இன்சென்டிவ் எவ்வளோ போட்டுருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. இந்த இருக்குது பாருங்க ஆக்டிவ் ரேட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் எனிஸ் வந்து 218 ரூபா பார்த்தோம் அப்படின்னா 172 ரூபா. அதேமாதிரி 356 ரூபா பார்த்தோம் அப்படின்னா ஸோ 278 ரூபா. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் இது கிடைக்கிறதுக்கு வந்து 2 பீக் ஸ்லாட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆர்டர் எனிஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 172 ரூபா கிடச்சிரும். ஸோ இங்கே ஸ்லாட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே அதை இதுலேயே போட்டுருக்கு பாருங்கள் பீக் ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ 2 பீக் ஸ்லாட் ஓட்ட போகிறோம். 9 AM to 11 AM, 11 AM to 1 PM. இது 2 ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் 2த்தையும் புக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். பிறகுலே டைம் கரெக்டாக 8:51. கரெக்டாக 9 மணிக்கெலாம் அந்த ஸ்டோர் கிட்டே நம்ம போய் ஆகணும். ஸோ அப்போ தான் போய் நம்ம ஆனே பண்ண முடியும். ஸோ அப்புறம் இப்போ வந்து நம்ம சேனலை பார்க்குற ஒரு அண்ணாவை மீட் பண்ணோம். அந்த அண்ணா வந்து ரேப்பிடோ ஓட்டுற ஒரு அண்ணா. அந்த அண்ணா ப்ரோ நீங்கள் ராங் கங்காட்டம் எடுப்பீங்க ரேப்பிடோவில், ஷார்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தது தான் நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் வந்து இந்த ரேப்பிடோ இப்போ கரெக்டாக ஓட்டக்கூடாதுன்னு வர ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு தெரியும்ல. ஆனால் ரேப்பிடோ தரப்பில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அண்ணா இப்போ கூட ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாராம். அதனால் வந்து வீடியோவில் வரது கொஞ்சம் கூச்சப்படுறாரு. இல்லைப்பா நான் கேமரா ஆஃபில் தான் இருந்துச்சு, ஒரு கேமரா ஆனில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்புறம் எனக்கு ரேப்பிடோ பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு என்ன டவுட்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு நம்பரையும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் பார்க்குறவங்க கரெக்டாக ரேப்பிடோலாம் இந்த ஓட்டக்கூடாது ஃபைன் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமும் யாரெல்லாம் ஓட்டினீங்க, உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்க. சரி ஓகே, இந்த வீடியோட கண்டென்ட்டில் நம்ம அது பேசக்கூடாது, நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். அப்புறம் ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெப்டோலாம் ஓட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி புதுசாக நம்ம சேனலில் போகிறோம் கேட்டிங்கன்னா, நானே இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரே ஒரு நாள் தான் ஓட்டினேன் நினைக்கிறேன். ஒரு நாள் நான் ஓட்டினேன். ஸோ ஓட்டி எப்படி ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுறதுன்றது ஓரளவுக்கு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் நான் ஓட்டினேன். நம்ம சேனலில் பார்க்க நிறைய பேர் ப்ரோ பிளிங்கெட்டு இந்த போர்ட்டருக்கு தான்ப்பா ஏகப்பட்ட பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறைய வீடியோஸில். ப்ரோ போர்ட்டர் ஓட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நான் ஓட்டி போடுறேன் கைஸ். ஆனால் கொஞ்சம் காட்டிட்டுருங்க. நான் இப்போ ஜெப்டோ ஓட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். அப்புறம் பார்ட் டைமாக ஓடுற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் டைமாக ஓடுறவங்க எந்த ஆப் பெஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக நான் எல்லா ஆப்பையும் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக போன வாட்டி நம்ம ஜெப்டோ ஸ்டோரி போகும்போது அங்கே நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இப்போயும் நிறைய பேர் தெரியும் நம்புகிறோம். டேடி என்னடா அது இப்படி வரேன் எப்பா எவ்வளோ கூட்டம். எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னா நம்ம புதுசாக போய் ஓட்டும் பொழுதும் சரி ஷையாக இருக்கும். ஷார்ப்பாக நம்ம 9 மணிலாம் ஸ்டோர் கிட்டே வந்துட்டோம். இங்கே மேலே வந்து ஆஃப் மாதிரி இருக்கியா, அதை கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகே இப்போ ஆன் ஆகிடுச்சு. இந்த ஸ்விக்கி மாதிரி ஃபோட்டோலாம் ஒன்றும் கேட்கல. ஓகே டன். இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். யாரெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் விசாரிக்கலாம் ஜெப்டோ பற்றி. எது விசாரிக்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியாத ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள், ஏன்னா எனக்கு யூனிஃபார்ம் ஜெப்டோ யூனிஃபார்ம் சரி ஜெப்டோ பேக்னு இல்லை, அதை பற்றி விசாரிக்கலாம். அப்போ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜெப்டோ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ ஓகேண்ணா ஓகே ப்ரோ. நான் ஜெப்டோவுக்கு புதுசு எனக்கு சொல்லி தரீங்களா? கைஸ் இங்கே வந்தோடனே பயங்கரமான ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸு நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரோ கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரோ விளாகில் வச்சுக்கலாமா?
ப்ரோ கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ப்ரோ தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர் என்ன ப்ரோ? அருண்ராஜ். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவரே நம்ம ஆர்டர் போய் பிக்கப் பண்ணி தந்தார். தேங்க்ஸ் ப்ரோ. நான் தான் ப்ரோ. ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரெடி ப்ரோ. ஷார்ட் ஃபிலிம் அது ஒரு பெரிய கதை ப்ரோ. நான் 4-5 வருஷத்தில் காலை எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது அங்கே இருக்கவங்க நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து எப்படி ப்ரோ, எத்தனை ஆர்டர் ப்ரோ ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து ப்ரோ இது ஆர்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லை ப்ரோ, இப்போ ஆர்டர் வரும், இப்போ அந்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணாமல் அப்படியே விட்டு அதுவே கேன்சல் ஆகிடும் ப்ரோ, அது எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார். எப்படி பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறேனே காட்டலையே ப்ரோ அப்படின்னு கேட்டால், நம்ம சேனலில் ஜெப்டோவில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸில் ஆர்டர் எப்படி பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது அப்படின்றத அதுலேயும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப் வாய் லைட்டாக ஜாம் ஆகுது. ஒரு கொஞ்ச நாள் வந்து வீடியோ போட விட்டாலே ஒரு மாதிரி வீடியோவில் பேசவே ஒரு மாதிரி இருக்குதுப்பா. ஸோ அதான் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம என்ட்ரி பண்ணணும். முன்னாடி ஒரு சில டைம் நீங்கள் டெலிவரிலாம் பண்ணும்போது ஒரு சில பேர் கொஞ்சம் கேவலமாக பார்ப்பாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் கேவலமாக தான் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களை கேவலமாகலாம் பார்த்தாங்கன்னா கவலைப்படாதீங்க. யார் கேவலமாக உங்களை பார்க்குறாங்களோ அவங்க தான் கேவலமானவங்க. பார்வையிலே தெரியும் அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கவலைப்படாதீங்க. நான் அந்த மாதிரிலாம் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு உழைக்க ஆரம்பிங்க கைஸ். எனக்கு ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வை இன்ன வரைக்கும் அதை நினச்சாலே இன்னும் உழைக்கணும்னு தோணுது. ஸோ இங்கே தான் அந்த ஐடி கார்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இருக்கா ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். அது என்ன ப்ரோ ஐடி கார்டு வச்சிங்க ஓப்பன் ஆச்சு, அந்த ஐடி கார்டு எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ட்ரி போடுவோம் இல்லையா, ஸோ அங்கேயே வந்து அதை கொடுப்பாங்க ஐடி கார்டை. அதை நம்ம போகும்போது கொடுத்துடணும். அந்த பிளாக்குள்ளே போகும்போது அந்த ஐடி கார்டை வச்சா தான் கைஸ் அந்த டோரே ஓப்பன் ஆகும். டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. மறுபடியும் நம்ம ஸ்டோருக்கு தான் போகணும். வாங்க போவோம். அப்புறம் இந்த லாக்கை வந்து இந்த சைடில் பட்டன் இருக்கும், இதை அமுத்திட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 43 ரூபா கிடச்சிருக்கு. இவர் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இல்லை ஜெப்டோ யூனிஃபார்மும் பேக்கும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. சார் மறுபடியும் 3வது ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். தம்பிக்காக எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பரவாயில்ல எல்லாம் நம்ம அண்ணன் தான் ப்ரோ. நமக்காக அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு. கொடுத்துட்டேன் ப்ரோ. அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி கடக் கடக்குன்னு சவுண்ட் வருது இல்லை சாரி வருதுங்களே, அது எதனால் அப்படி வருதுன்னா, நம்ம ஹெல்மெட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே ஒரு மைக் வச்சுருப்போம். அந்த வரைக்கும் பாருங்கள், அந்த மைக் வச்சுருப்போமா, நம்ம வந்து வெயிலெல்லாம் ஊட்டுறோமா, அந்த வேர்வெல்லாம் ஊற்றுதா, அந்த வேர்வை வந்து அந்த மைக்கில் படும்பொழுது ஒரு மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் வருது. அதுக்கு வந்து அடிக்கடி நான் தொடச்சிப்பேன் ஹெல்மெட்டை ஊற்று. இன்றைக்கி நான் பண்ணல, மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி சவுண்ட் வருது. அப்புறம் பார்த்தீங்களா கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா நம்ம சேனல் பாருன்னா வேறு ஒரு அண்ணா சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தம்பி சேனல் அந்த மாதிரி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் எவ்வளோ நல்ல மனுஷல்ல. ஸோ அந்த எனக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளவங்க இருப்பாங்க. நான் குறிப்பாக நான் பார்த்தது வரைக்கும் என்னென்னா, இந்த டெலிவரி ஓட்டுறவங்க, அப்புறம் இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் இந்த டீச்சர் வேலை பார்க்குறவங்க, இந்த 3 வேலையும் பார்க்குறவங்க மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அதுலேயும் சம்திங் பார்த்தேன். ஸோ நானும் இதை யோசிச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? அது உண்மையாக நினைக்கிறீங்களா? ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அது உண்மை தான். என்ன ப்ரோ அப்படியா? அது நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணும்போதும் அந்த பொருள்லாம் அவங்க அதிலே காட்டும், ஆர்டரில் நம்ம ஃபோன்லேயே காட்டும் என்னென்ன ஆர்டர் பண்ணிக்காங்கன்ட்டு. அந்த ஆர்டர் பொருள்லாம் இதில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க கைஸ். 3rd ஆர்டர் ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே எதுன்னு தெரில, ஒருவேளை அந்த அப்பார்ட்மெண்ட்டோ. ஆனால் இங்கே கீர்த்தி அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? கீர்த்தி அப்பார்ட்மெண்ட்டு போட்டிருக்கு, ஆனால் இங்கே தான் காட்டுது, இங்கே முடியுது லொக்கேஷனு. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். அது வரைக்கும் பாருங்கள் கீர்த்தி அப்பார்ட்மெண்ட். தேங்க்யூ ப்ரோ. என்ன போகிறாங்க, ஜெப்டோ யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க, இன்ஸ்டாமார்ட் பேக் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இதில் வந்து பேக் எடுத்து அப்லோட் பண்ணால் தான் நம்ம வந்து ஓட்ட முடியும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் அப்படிலாம் நம்ம ஸ்விக்கி பேக்கு யூனிஃபார்ம் அதெல்லாம் கேட்கும். அடிக்கடிக்கு நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா நம்ம அதில் தான் வச்சு அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு அந்த பேக்லாம் வச்சு சேஃபாக தான் கொண்டு போய் கொடுக்குறோமான்னு சொல்லி கேட்கும். பட் ஜெப்டோவில் அப்படி கேட்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் ஜெப்டோவில் டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கும்போது
ஜெப்டோ யூனிஃபார்மோ ஜெப்டோ பேக்கும் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ ஓட்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக ஓட்டலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 12-13 வீடியோஸ் கிட்ட நம்ம ஜெப்டோ பற்றி போடணும்னு சொல்லி நினச்சிருக்கேன், டீட்டெயில்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது பேக் யூனிஃபார்ம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ஆக்சுவலாக ஜெப்டோவில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்களே தருவாங்க ப்ரோ பேக் டிஷர்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ப்ரோ அப்போ 3 மாதம் வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி ப்ரோ, இப்போ ஃபோட்டோலாம் கேட்குமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ப்ரோ ஃபோட்டோஸ் அப்பப்போ ஜெப்டோ யூனிஃபார்ம் மட்டும் ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். அது வந்து அங்கேயே ஒரு யூனிஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க, வெளியில் வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே ஓட்டுறவங்கலாம் வந்து நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு தான் ஓட்டி ஆகணும்லாம் ஒன்றும் கம்பல்சரி கிடையாதுங்க ப்ரோ இங்கே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் நம்ம தொடர்ந்து ஓட்டின போது அந்த வீக்கெண்டில் வந்து நம்மகிட்ட 500 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் இயரும் 500 ரூபாய் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 வாரம் 500 ரூபாய் சம்திங் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்லேயே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஜெப்டோ ஜாயின் பண்ணி ஒரு நாள் தான் ஓட்டினதுக்கப்புறம் ஓட்டவே இல்லையா, அதனால தான் இப்போ வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி காட்டுது நமக்கு. அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஜெப்டோ ஓட்டுறவங்க ரெகுலராக யாரும் ஓட்டுறவங்க இருந்தால் கூட ஸோ எனக்கு வேறு என்ன வழியில் நான் ஜெப்டோ பேக் டிஷர்ட் வாங்குதுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் அந்த ஆப்குள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா ஜெப்டோ பேக் டிஷர்ட்லாம் நாட் அவைலபிள்னு சொல்லி எனக்கு காட்டுது. 4th ஆர்டர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணலையே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மறுபடியும் அங்கே தான். இப்போ நம்ம கூகுள் மேப்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை, நமக்கே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 மாதம் ஓட்டினாலே ஸோ அந்த கூகுள் மேப் பார்த்தாலே எங்கே ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நிறைய வாட்டி வந்து அந்த பர்டிகுலர் வீட்லேயே கூட விழும். ஓட்ட நமக்கே வந்து எப்பா இது இந்த வீடு, ஓகே இது இந்த வீடு அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிஞ்ச கூகுள் மேப் பார்த்ததுக்கப்புறம் ஸோ நம்ம டக்கு போய் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் டக்கு கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆர்டர் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நம்ம போகும்போது காலியாக தான் போய் ஒரு வழி இல்லை, ஏன்னா அந்த ஸ்டோருக்கு போனால் தான் நமக்கு ஆர்டரே வரும். ஷார்ப்பாக நம்ம ஆன் பண்ணி 2 ஹவர் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 2 ஹவரில் டோட்டலாக நம்ம 4 ஆர்டர் பார்த்துருந்தோம், 127 ரூபா நம்ம சம்பாரிச்சிருந்தோம். இந்த அரிசி மூட்டை எடுத்து ஒரு அதாவது பல்க் ஆர்டர் என்ன எக்ஸ்ட்ரா தருவாங்களா ப்ரோ? அந்த மாதிரி பெரிய பொருள் எடுத்து எக்ஸ்ட்ரா காசு தருவாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? கிலோமீட்டருக்கு மேலே ஓ vlog எடுக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, யூடியூப் சேனலுக்காக. என்ன சேனல்? சூப்பர் SUN சூப்பர் சன். இது ஆர்டர் வந்து ரெஸ்ட் எடுத்து ஓட்டுற மாதிரி அப்படி தான் இருக்குது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நின்னதுக்கப்புறம் தான் வேறு ஒரு ஆர்டர் வருது. டைம் கரெக்டாக 12:01. ஸோ இது வரைக்கும் 6 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஸோ ஆன் பண்ணி 3 ஹவர் கிட்ட ஆகுது. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? மணியா? ஒரு அப்பார்ட்மெண்ட் போடுவோம், இருக்கிறதுலே தலைவலி அதுதான். ப்ரெஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட் போடுவோம், அதுதான் தலைவலி. அந்த உள்ளே போய் கொடுக்குறதுக்கே 2 கிலோமீட்டர் ஆகிடும்ல. ஓகே, ஷார்ப்பாக 1 மணி அந்த டைமில் நம்ம வந்து ஜெப்டோ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. ஸோ அப்புறம் இந்த ஏர்னிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ டுடே நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு சொல்லி காட்டும். இந்த டுடேக்குள்ளே போனீங்கன்னா ஸோ இதை பாருங்க கைஸ், நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து 265 ப்ளஸ் இந்த இன்சென்டிவ் வந்துட்டு 172 ரூபா இன்சென்டிவ் கிடச்சிருக்கு. டோட்டலாக 437 ரூபா நான் சம்பாதிச்சிருக்கேன் கைஸ். ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கன்றதை காட்டும். ஸோ பாருங்க கைஸ், 43, 15, 30, 39, 29, 45, 10 டோட்டலாக நீங்கள் 8 ஆர்டர் பார்த்துருக்கோம் கைஸ். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த 1 ஹவர்லேயே வந்துட்டு அந்த 45 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஒரு ஆர்டரே பார்த்துருந்தோம். அப்புறம் அங்கே ரெகுலராக ஓட்டுறவங்களே பேசிட்டாங்க, நீ ஆர்டர் கொஞ்சம் லேட்டாக தான் வருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ஆர்டர் எனக்கு வருது. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 4 ஹவருக்கு 437 ரூபா ஆர்டர் எனக்குன்றது ரொம்ப கம்மி. பட் இன்றைக்கி ஒரு நாள் வச்சு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் நம்ம ஓட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஜெப்டோ பற்றி எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுகிறேன். ஓகே உறவுகளே, இந்த வீடியோவில் எதனா குறைகள் எதனா இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, அதை சொல்லுங்கள். எதனா குறைகள் இருந்தால் அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். சரி ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.